ஒன்றும் ஆகாதுங்க சார், ரிலையபிளாக இருக்குது ப்ராடக்ட். லைஃப் லாங் ஒரு ஜென்ரேஷன் முடிச்சுட்டு ரெண்டாவது ஜென்ரேஷன் இருக்க குழந்தைங்க வரைக்கும், ஃபர்ஸ்ட் குழந்தை விளாண்டு ரெண்டாவது குழந்தை விளாண்டு புரியுற வரைக்கும் இருக்கும். கண்டிப்பாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா குழந்தைங்க டாய் மேனுஃபேக்சரிங் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கோம். அந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்ன மாதிரியான டாய்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து டைரக்ட் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து விலை குறைவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளை டாய்ஸ்னு கோயில்பாளையத்துலேருந்து காரமடை போகிற ரோட்டில் 5 கிலோமீட்டரில் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கோங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் டாய்ஸு, ஆக்டிவிட்டி டாய்ஸு, அப்புறம் மாண்டிசரி டாய்ஸு அதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னவா இருக்கீங்க சார்? இங்கே நம்ம டேரக்டராக தாங்க சார் இருக்கோம். சரி, நாங்கள் ஒரு 5 டேரக்டர் இருக்கோம். எங்களோட நாங்கள் வந்துட்டு டயர் 2 டயர் 3 வந்துட்டு ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸு, டெக்ஸ்டைல் காமன்ஸ் எல்லாம் வந்துட்டு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க சார். அதில் வேல்யூ ஆடட் பாயிண்ட்டாக ஓன் ப்ராடக்ட் போனால் நல்லா இருக்கும். அப்புறம் மார்க்கெட்டில் நிறையா சைனா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்மளும் இதை எடுத்து இங்கேயே மேட் இன் இந்தியா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ அது ஒரு கனவாக இருந்தது. அது பேக் ஆன் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம். லாஸ்ட் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மக்களுக்கு கொஞ்சம் தெரிகிற அளவுக்கு டெவலப் ஆகிருக்குங்க சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு. நம்ம எல்லாமே சைனா ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கடைகளில் போய் கிடைக்குது. நம்ம இந்தியன் மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் வந்து அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கோயம்புத்தூரில் கிடைக்குதுன்னா பெரிய விஷயம். அது இல்லாமல் இங்கே டைரக்ட் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் சார்? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான ரைடர்ஸு, அதுக்கப்புறம் ஸ்விங் காரு, புஷ் காரு, அந்த மாதிரி ரைட் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் டாய்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் சார். ஸோ இதுதாங்க சார் எங்களோட ப்ரைம் ப்ராடக்டாக நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷ்னல் டைம் சார். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் கற்றுக்கலாம். இன்சைட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஃபர்ஸ்ட் லெவலில் கலர் கற்றுக்குவாங்க சார். அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா இது சுற்றுறதுனால ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் டெவலப் ஆகும். இங்கே வந்து கலர் ஷார்ட்டிங், பசில் ஷார்ட்டிங் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா டைம் லேர்னிங். குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு கிளாக் வச்சு சொல்லி தரும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. நம்ம சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு எழுதி வரைஞ்சி இந்த செவுத்தெல்லாம் வரைஞ்சி எழுதி குழந்தைங்க விளாண்டுருப்பாங்க. அது பதிலாக ஒயிட் போர்ட் மார்க்கர் கொடுத்துருக்கோம். அழகாக டிராயிங் பண்ணிக்கலாம் ஒயிட் போர்ட் மார்க்கர் வச்சுட்டு. ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்லேட் போர்டு வச்சு எழுதி வரைஞ்சி விளாண்டு பழகிக்கலாம். இது ஒரு ப்ரைமான ப்ராடக்ட்டுங்க சார். இது வந்துட்டு இந்த ப்ராடக்ட்லேயே வெரைட்டிஸ் நிறையா கொடுக்குறேங்க சார். இங்கிலீஷ் இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குது. ஆல்ஃபபெட்ஸ் கற்றுக்கிட்ட குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் வாங்கிக்கலாம். இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸ் இருக்குது, கேபிட்டல்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. இது என்ன ப்ரைஸ் சார்? இது வந்துட்டு 1700 கொடுத்துட்ருக்கோங்க சார். ஃபேக்ட்ரி எம்ஆர்பி வந்துட்டு 2700 வருங்க சார். இங்கே வந்து பர்ச்சேஸ் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணால் எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. சரி, வேறு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 1700க்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. அண்ட் தென் எங்கள் குழந்தைங்க ஆல்ஃபபெட்ஸு, கலர் லைனிங் அதெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா அதோட 3 வெரைட்டிஸ் மட்டும் தனியாக பிரித்து வச்சுருக்கோங்க சார். இதில் வந்துட்டு 3 in 1 வரும். இது வந்துட்டு 375 rupees வருங்க சார். இதெல்லாம் இது இல்லாமல் இண்டிவிஜுவல் லேர்னிங் செல்ஃப் மட்டும் போதும் அப்படின்னம்னா குழந்தைங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க சார். ப்ராடக்ட் ரிலையபிலிட்டிக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டிக்கர் இருந்ததுன்னா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக பீல் பண்ணிடுவாங்க. இது வந்துட்டு அவங்க கை வந்து ரீச் ஆகாத அளவுக்கு எல்லாம் டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. ஓகே. இன்சைட் பார்த்தீங்கன்னா இதனால் இதை பண்ணுறங்காட்டிக்கு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் டெவலப் ஆகும். இன்சைட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லேர்னிங், லேசிங் ஆக்டிவிட்டிஸ், ஷூ லேஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி லேஸ் பண்ணிக்கலாங்க. இதில் இந்த சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதில் ஒரு அடிஷனல் ஆக்டிவிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மாண்டிசரி கேம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் போர்டு இருக்குங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், கர்வ் லைன் எல்லாமே சொல்லிக் கொடுக்கலாங்க. இந்த மாதிரி நியூமரிக்ஸு, ஆல்ஃபபெட்ஸு எல்லாமே அவங்க வந்துட்டு பண்ண முடியும். அது ஸ்க்ரீன் ஃப்ரீ ஆக்கலாங்க சார். குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் மொபைல்லேயே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்க்ரீன் ஃப்ரீ ஆக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் டெவலப்மெண்ட்டுக்குங்க சார். இதில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா ஷேப்ஸ் அவங்க க்ரியேட்டிவாக அவங்களோட இதுக்காக எல்லாமே பேக் பண்ணிக்கலாங்க சார். இது வந்து மெமரி செஸ்ன்னு சொல்லுவாங்க சார். இது வந்துட்டு மினிமம் 2 பிளேயர், மேக்ஸிமம் 4 பிளேயர் வரைக்கும் விளையாடலாம். டைஸில் 6 கலர் இருக்குங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேயர் விளையாடுறாங்க, டைஸ் ரோல் பண்ணணும், ஒரு காயின் எடுக்கணும், தப்பான காயின் இருந்தால் மறுபடியும் உள்ளே வச்சிடணும். இந்த இடம் ரிவீல் ஆயிரும் ஆரஞ்சு இருக்குன்னு, அதை மெமரி பண்ணிக்கணுங்க. ஓகே, அந்த மாதிரி மெமரி பேசிக்கில் விளையாடலாங்க. அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்குங்க நம்மகிட்ட.
இந்த கேம்ஸ்லாம் இன்சைட் பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு சென்சரி டைம் சார். கையில் வச்சு விளாண்டுருப்பாங்க. கலர் ரெக்கக்னைசேஷன்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையில் பிடிச்சி பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் கப்ஸ் இருக்குது, ஸ்டேக்கிங் ரிங் இருக்குது, ரிங் டாஸ் இருக்குது. எல்லாம் ஃபைன் மோட்டர் ஸ்கில்லு, ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் டெவலப்மெண்ட்டு, கலர் ரெக்கக்னைசேஷனுக்குலாம் குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். இதில் பார்த்துட்டிங்கன்னா பால் போட்டால் பால் ரோல் ஆகி வருங்க. இது வந்துட்டு கலருக்காக ஹேமர் பண்ணிக்கலாங்க. ஓகே. அவங்களுக்கு கலர் ரெக்கக்னிஷனு ஒரு ஃபைன் மோட்டர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து குழந்தைங்க டிவி தான் பார்க்க முடியும். ஆமாங்க சார். இப்போ ஒரு குழந்தைங்க எழுதுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு டாய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம், அவங்க அழிக்கவும் செஞ்சுக்கலாம். ஓ சூப்பர். ஹை அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுற குழந்தைங்க, ஃபுட்பாலு, பேஸ்கெட்பால் விளையாடுற குழந்தைங்கலாம் சடனாக ரியாக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி விளையாடுறாங்கன்னா. 40 சீட் இருக்குங்க சார். அதில் அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் நான் என்ன சொல்லுவேன்னா எல்லா கார்லேயும் இந்த மாதிரி ஒரு 40 சீட் வேணுங்கிறது என்னோட இதுங்க சார். நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம், எங்கேயாவது ட்ரிப்பெல்லாம் போவோம். அப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல இப்போ நம்மளால இது பண்ண அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஆனால் குழந்தைங்கள போய் ஒரு ப்ரைவேட் டாய்லெட்டில் உட்கார வைக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. கண்டிப்பாக. ஸோ அது ஒரு ஐடியாக்காக இந்த மாதிரி 40 சீட் டெவலப் பண்ணது எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைங்க இந்த ப்ரைவேட் டாய்லெட்டில் இது அது மேலே வச்சுக்கலாம். அது மேலே வச்சுட்டு அவங்க இது பண்ணிக்கலாம். வீட்லயுமே வெஸ்டர்ன் டாய்லெட்ல வச்சு அவங்கள பாடி ட்ரெயின் பண்ணோம்னா அவங்க ஈஸியா அடுத்த லெவலுக்கு இதுவாயிருவாங்க. சரி. அப்புறம் சைலோஃபோன் இருக்குங்க சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்பிள் கேம்ஸு, அதுக்கப்புறம் ஸ்விங்கு, அதுக்கப்புறம் ஃபிக்ஷன் டைப்பு எல்லாம் செயின் சைஸ் கார் இருக்குங்க சார். ஒவ்வொன்றும் யூனிக்காக இருக்குங்க சார். இந்த மிக்சர் ட்ரக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தள்ளி விட்டா எல்லாம் புஷ் டைப்பு. தள்ளி விட்டா நல்லா தூரமாக போகுங்க. எல்லாமே அந்த கான்செப்ட் தான். ஒவ்வொன்றும் யூனிக்காக இருக்குங்க சார். டம்பர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாங்க. டம்ப் பண்ணால் டம்ப் ஆகும், மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழந்தைங்க நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இது பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது செட் ஆகும். இதுக்குள்ளே வச்சு டம்ப் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் புல்லலாங்கில் பார்த்துட்டிங்கன்னா 1 இயர் ஏஜ் கேட்டகரி குழந்தைங்களுக்கு நடந்து பழகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த குழந்தைங்களுக்கு செட் ஆகுங்க இது. இதுலேயே ஆயில் டேங்கர், ரேபி ரேசரு, கண்டெய்னரு, பஸ்ஸு, விண்டேஜ் கார் இருக்குங்க. இதெல்லாம் ஓல்டு விண்டேஜ் இது இருக்கு இல்லைங்களா, அந்த ரேஞ்சில் இருக்கும். எல்லாம் ஜெயின் சைஸ் கார், வெயிட்டு நல்லா தாங்கும், உடையாதுங்க, ரிலையபிளாக இருக்கும் ப்ராடக்ட்ஸு. எல்லாம் குவாலிட்டி எல்லாம் ரிலையபிளாக இருக்குங்க சார். இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க வந்துட்டு எந்த பொருள் எடுத்தாலும் பிரிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்லேயே இருப்பாங்க சார். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிஐவைங்க சார். இதில் வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலர், ரெட் கலர் ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி எல்லா இண்டிவிஜுவல் பார்ட்ஸையும் பிரிக்க முடியுங்க சார். இது வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இன்ட்ராக்டிவான டாயாக இருக்குங்க. டாய் மட்டும் வச்சு விளாட்றது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாகவும் இவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அசம்பிள் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும், கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், விளாண்டதுல ஒரு இது கிடைக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்கு. டிராக்டர் டைப் இருக்கு, பொக்லின் டைப் இருக்கு. இதுக்கு அடுத்த லெவலில் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெம் எஜுகேஷன் டாய் இருக்குங்க சார். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இன்ஜினியர் எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த கண்டென்ட்ல இருக்குங்க சார். ஒரு அசம்பிளி பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு பிஎம் எடுத்து பார்ப்பாங்க. அந்த பிஎம்ல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த பார்ட்ஸுக்குலாம் ஒரு நேம் இருக்கும், அதையும் படிச்சுக்குவாங்க. ஸோ சப் அசம்பிளிக்கு வருவாங்க. ஃபர்ஸ்ட் சப் அசம்பிளியில என்னென்ன பார்ட்ஸ் எத்தனை குவான்டிட்டி எடுத்துட்டு வரணும் அதோட நேம் எல்லாம் வந்துருங்க. இந்த மாதிரி எல்லா சப் அசம்பிளியும் பண்ணும்போது கடைசியா ஒரு ஸ்டேஜ்ல அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு அசம்பிள் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி இதுல வந்து 2 வெரைட்டி இருக்குங்க. இதுல வந்துட்டு இந்த ப்ராடக்ட் இங்க அசம்பிள் பண்ணிருக்கு. எப்படி சார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணீங்களா அதுக்கு? இது வந்துட்டு ஆமாங்க சார். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க சார். அதில் வந்துட்டு நம்ம யூனிக்காக நம்மளோட இதை ஆட் பண்ணி நம்ம பண்ணுறோங்க சார். பரவாயில்ல. ஆமாங்க சார். இந்த கிக் ஸ்கூட்டர் வந்துட்டு நம்மளோட ப்ரைம் ப்ராடக்ட்டுங்க சார். சரிங்க. இது பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க சார், காம்படிட்டிவான ப்ரைஸில். ஆனால் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு 50 kg தாங்க சார் கெப்பாசிட்டி. ஆனால் பார்த்தீங்கன்னா 100 கிலோக்கு மேலே வெயிட் தாங்குங்க சார். இப்போ நான் 90 kg இருக்குங்க சார். மேலே ஏறி ஜம்ப் பண்ணுறேன்னு வைங்களேன்,
சாலிடா 100 கிலோக்கு மேல லோடு வருங்க. ம் 100 கிலோக்கு மேல வெயிட் தாங்குங்க. ம் ம். இது வந்துட்டு இது வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க சார். 4 ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு ம் மேல வரைக்கும் ஹைட் அட்ஜஸ்ட். ம். எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசு? சார் இது 2 இயர்ஸ்லேருந்து 7-8 இயர்ஸ் வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க சார். ஆனால் 10-12 இயர்ஸ் வரைக்கும் ஓட்டுறதா இருந்தால் ஓட்டுவாங்க சார் குழந்தைங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்விங்கு. இது வந்துட்டு ஒரு 1.5 இயர்ஸ்லேருந்து இருக்க குழந்தைங்களுக்கு செட் ஆகுங்க சார். இது பார்த்தீங்கன்னா ஸ்விங் பண்ணிக்குவாங்க. சரிங்க. இதை வந்துட்டு தனியாகவும் இது பண்ணிக்கலாங்க சார். இந்த பின்னாடி இருக்க இதை கழட்டுனோம்னா நம்மளுக்கு கார் மாதிரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கார் மாதிரி இது வந்து புஷ்காராகவும் யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் இதுல ஏறி பேலன்ஸும் பண்ணிக்கலாங்க சார். ஓகே ஓகே. இந்த மாதிரி பேலன்ஸும் பண்ணிக்கலாம். இது வந்து பெரியவங்க ஏறினாலும் ஒன்றாவது. ஆமாங்க சார். பெரிய இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இது வந்து ப்ளோ மோல்டிங்கிற ப்ராசஸில் பண்ணியிருப்பாங்க சார். சரிங்க. இந்த மாதிரி இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரிலையபிளாக இருக்குங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா 100 கிலோ 150 கிலோ வரைக்கும் நல்லா வெயிட் தாங்குங்க. என் வெயிட் தாங்குங்க. இது மேலே நிற்கலாம். ரிலையபிளாக இருக்குங்க சார் ப்ராடக்ட்ஸ். ஓகே. இது வந்து ஸ்விங் காருங்க சார். இது வந்து நம்ம மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பாண்டா கார்னு நிறைய ப்ரோமோட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 1000 ரூபா 1500 ரேஞ்சில எல்லாம் இருக்கு. நம்ம இது வந்து 2000 ரேஞ்சில கொடுத்துட்டு இருக்காங்க சார். இது வந்து 150 கிலோ கெப்பாசிட்டி தாங்க சார். இது வந்துட்டு இப்படி காலில் ஏறி உட்காந்துட்டு இப்படி ஸ்விங் பண்ணினாலே கார் வந்துட்டு ரன் ஆகும். என்னோட வெயிட்டே தாங்குங்க சார். ஓகே ஓகே. இந்த மாதிரி சடனா திரும்பிக்குவாங்க. ஓகே ஓகே. நல்லா குவாலிட்டியா இருக்குங்க சார் எல்லா ப்ராடக்ட்டுமே. ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இல்லை சார். இல்லை சார், என் வீட்டில் இருக்கு. அது வந்து புஷ்காருங்க சார். சரி. இது வந்து 25 kg தான் கெப்பாசிட்டி. ஒரு 1 இயர் கிட்ட இருந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாய்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த டாய்ஸ்லாம் இது வந்துட்டு ஸ்லைடருங்க சார். சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம வாங்கி தாங்க சார் கொடுக்குறோம். ட்ரேட் தான் பண்றோம். அந்த ட்ரேட்ல வர இதுங்க சார். இது வந்துட்டு ஸ்லைடரு. அதுல சின்ன சைஸுங்க சார். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா குழந்தைங்களுக்கு ஸ்டடி டேபிளுங்க சார். இதுல பாத்துட்டீங்கன்னா இதுல 3 வெரைட்டி 3-in-1 டேபிளுங்க சார். இது வந்து இந்த ஹைட்டும் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வந்துட்டு ஆக்டிவிட்டி பண்றாங்க, கீழே தரையில் உட்காந்து ஆக்டிவிட்டி பண்ணுவாங்கன்னா இதை கழட்டிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லெக் மட்டும் போட்டிங்கன்னா இந்த 4 லெக் மட்டும் வச்சு கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கீழே வந்துட்டு உட்காந்து ஆக்டிவிட்டி மல்டிபர்பஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டால் மேக்ஸிமம் வெயிட் கிடைச்சிடும். சேரோட வந்துடுங்க சார். சேரும் 80 kg கெப்பாசிட்டிங்க சார். வெயிட்டே தாங்கும். நல்லா வெயிட் தாங்கும். அவரோட வெயிட் கம்மி தான். ஒரு மாண்டிசரி ஸ்கூலுக்கு இது வந்து செட் பக்காவா இருக்கும். ஸ்கூல் இந்த ப்ளே ஸ்கூல்லாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது என்ன பிரைஸ் வருதுங்க சார்? இது வந்துட்டு 5500 வரும். ஓகே. என்ன பர்பஸ்க்கு சார்? சார் இது வந்து பில்ட் அண்ட் பிளேன்னு சொல்லுவாங்க சார். சரிங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கிரியேட்டிவாக என்ன வேணால் பில்ட் பண்ணிக்கலாங்க சார். குழந்தைங்க இந்த மாதிரி பாலும் ஸ்டிக்கும் சேர்த்து கொடுத்துருவோம். இது வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம அசம்பிள் பண்ணலாம். இது வந்து எந்த ஓரியன்டேஷன் வேணாலும் நம்ம இந்த ஸ்டிக்கை வந்து கனெக்ட் பண்ணிட்டு போகலாம். இன்ஃபினிட்டி அவங்களோட இமேஜினேஷனை வந்து இதில் கொண்டு. ஆமாங்க சார். இதை வந்து சின்ன பேக்கிங்கில் கொடுத்துரு. ஆமாங்க சார், சின்ன பேக்கிங்கில் தான் வரும். இந்த சைஸ் தாங்க சார் ஒரு பேக்கிங். இந்த சைஸ்ல இருக்க இந்த குழந்தைங்களுக்கு பர்த்டே இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு கொடுக்கிறதுக்கு நல்லா. அதெல்லாம் என்ன பிரைஸ்? சரி 1200 வருங்க. 1200. ஆமாங்க சார். பில்ட் அண்ட் பிளே டென்ட்னு சொல்லுவாங்க. இதுவும் நல்ல டாப் செல்லிங் ப்ராடக்ட். ஓகே. வந்து பில்டிங் செட்டுங்க சார். இது வந்து ப்ரிஃபர் வந்தது இதுதாங்க சார். கிண்டர் கார்டன் ஸ்கூலு. அந்த ஸ்கூல்லாம் நிறைய ஸ்கூல்ல பார்த்துருப்பீங்க. ஈஸியா இருக்கும் குழந்தைங்க எடுத்து விளையாடுறதுக்கு. சின்ன குழந்தைங்களும் விளையாண்டுக்கலாம். ஒரு மாதிரி அசம்பிள் பண்ணி அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கலர் ரெகக்னிஷன் எல்லாத்துக்கும் சரி. இதுல எத்தனை கலர்ஸ் வரும் சார்? சார் இதுல வந்துட்டு 4-5 கலர் வருங்க சார். இது நம்ம ஓன் மேனுஃபேக்சர். ஆமாம் சார். ஓகே சார். நம்மளோட கம்பெனி லொக்கேஷன் எங்கே இருக்குது சார்? சார் நம்ம கம்பெனி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயில்பாளையத்துலேருந்து காரமடை போடுற ரோட்டில் 5 கிலோமீட்டர் உள்ள வரணும் சார். குப்பைபாளையம்னு சொல்லுவாங்க. அந்த அங்கே வர சுபகணேஷ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்குள்ளே இருக்குங்க சார் நம்ம கம்பெனி. சரிங்க. நம்மளோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். அதாவது நம்ம சோசியல் மீடியா லிங்க்ஸ் என்ன இதில் நம்ம பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃப்ளை டாய்ஸு அப்படின்னு இது வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இ-காமர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா myfly.comனு இ-காமர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். சரி. அது இல்லாமல் ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ, ஃபர்ஸ்ட் கிரை எல்லாத்துலேயுமே நம்ம ப்ராடக்ட் அவைலபிள் இருக்குது. சரி. ஓகே. நம்மளோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள்.
நம்ம கான்டாக்ட் நம்பர் என்னன்னா 7010859162. ஓகே, சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. இங்கே இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்க சார். துபாய், யூஎஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150 மெம்பர்ஸ் இருக்கிற ஹியூஜ் செட்டப்புங்க சார். நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் ப்ராடக்ட்ஸு, எலக்ட்ரிக்கல் என்க்ளோசரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டயர் 1 டயர் 2 பண்ணிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் தாண்டி டாய்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கிறத பார்த்துடலாங்க. இதே எடுத்துலாம். இது வந்துட்டு நம்ம டாய்க்கு வர ப்ராடக்ட் தாங்க சார். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் மோல்டிங்லேருந்து வெளியே வருது. இதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இது ஒரு ஆட்டோமேட்டட் மிஷின் சார். இதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிரானியூல்ஸை லிக்விடேட் ஆகி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் மோல்டிங் பண்ணுற ப்ராசஸ்ஸு. அந்த மோல்டிங் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ப்ராடக்ட் இந்த மாதிரி தான் அவுட்புட் வெளியே வரும். நம்மளுக்கு மோல்டிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குங்க சார் உள்ள. அந்த ஒவ்வொரு மோல்டிங் ப்ராசஸ் முடிஞ்சோன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து வெளியே வரும். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து அவுட்புட்டாக இருக்குது. இதுலேயே ஓடல. இதான் நேச்சுரலான வெஜின் பிளாஸ்டிக் கிரானியூல்ஸு. இந்த பிளாஸ்டிக் கிரானியூல்ஸில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக கலர் ஆட் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸாக மாற்றுவோம். இது நம்ம வந்துட்டு இன்ஜினியரிங் காம்பனன்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்கவங்களோட கேலரிங்க சார். இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிரைண்டரோட பாடி, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறோம், நிறைய மார்க்கெட்டிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், நிறைய சர்டிஃபிகேஷன் IATF, ISO எல்லா இதுலேயுமே சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கோங்க சார். இந்த மாதிரி எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000+ ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க சார். நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணது டயர் 1 டயர் 2 எல்லா ப்ராடக்ட்ஸும் பிளாஸ்டிக்கில் தாங்க சார் வரும். பேசிக்காக என்னென்னா நமக்கு ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டு ஒரு ப்ராடக்டை பண்ணுங்கிற ஐடியா இருந்தால் போதும். அந்த ஐடியாவுக்கு பிளாஸ்டிக் டிசைன் பண்ணி அந்த பிளாஸ்டிக்னு ஃபியூசிபிலிட்டி கொடுத்து மோல்டு பண்ணி பேக் பண்ணி எண்ட் சொல்யூஷனாகவே கொடுத்துருவோம். நீங்கள் ரீட்டைல் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி பண்ணாலும் அது பண்ணிக்கலாங்க. அதாவது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் பிளாஸ்டிக் மோல்டிங் பண்ணி கொடுக்கணும், பண்ணி கொடுத்துருவீங்க. அந்த ஐடியாவுக்கு ப்ராடக்ட் டிசைன் பண்ணுங்க சார், ப்ரோட்டோடைப்பிங் பண்ணணும், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஃபியூசிபிலிட்டி ஸ்டடி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மோல்டு பண்ண முடியும். மோல்டு பண்ணி அதை அந்த ப்ராடக்ட்டு ஃபங்க்ஷன் எலமெண்ட் எல்லாம் போட்டு அசம்பிள் பண்ணி அதை பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் வந்து உங்கள் ஐடியாவை ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தலாம். ஓகே. அதில் அதுக்கு இடையில வர என்ன ப்ராசஸாக இருந்தாலும் அது இருக்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையுமே நாங்களே ஹேண்டில் பண்ணிடுவோம். பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு ப்ராடக்டாகவே கொடுத்துருவோம். பிளாஸ்டிக் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஷீட் மெட்டலு, டை காஸ்டிங்கு எல்லா காம்பனன்ட்ஸ் இருக்குங்க. இது வந்துட்டு இன்ஜினியரிங் காம்பனண்ட்டு, ஃப்ளோட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இனோவா கிறிஸ்டா கால் வச்சு இறங்கும் இல்லைங்களா சார், அந்த லேயர் வர கிரிப்பு. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்ட்ரோலர்ஸு, என்க்ளோசர்ஸு, எலக்ட்ரிக்கல் என்க்ளோசர் பாக்ஸு, இந்த மாதிரி டை காஸ்டிங் காம்பனன்ட்ஸ் பண்ணுறோம். அலுமினியம் டை காஸ்டிங்ஸ் பண்ணுறோம். எல்லாமே இன்ஜினியரிங் ஆட்டோமோட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து தான் நம்ம வந்துட்டு இந்த எக்ஸ்போசரை வச்சு தான் நம்ம வந்துட்டு டாய்ஸ் பண்ணுறதுக்கான இனிஷியேஷன் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோங்க சார். சார் ப்ராடக்ட்ஸு மேனுஃபேக்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட்ஸு தரமாக இருக்குதா, அது வந்துட்டு குவாலிட்டியாக இருக்குதான்னு செக் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இதுங்க சார். அது 100% இந்த ஏரியாவில் தாங்க சார் செக் பண்ணுவாங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா ப்ராடக்ட்ஸு செக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே நம்மகிட்ட இருக்குங்க சார். எல்லாம் ஹை அண்ட் எக்யூப்மெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் வைஸு, மெட்டீரியல் வைஸு எல்லாமே இங்கே செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணி இங்கே தரம் பிரித்து தான் நம்ம எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கோங்க பொருள். குவாலிட்டி செக்கிங் மெஷினரியில் பண்ணுறீங்க? ஆமாங்க. மேனுவலாகவும் பண்ணுறாங்க. ஆமாங்க. நம்ம அந்த யூனிட்டில் மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்டை வந்துட்டு குவாலிட்டி செக் பண்ணி இந்த மாதிரி குவாலிட்டி பாஸ் பண்ண பாக்ஸாக கொடுத்துருவாங்க சார். இதில் என்ன பாக்ஸு, என்ன பிளாஸ்டிக் ப்ராடக்ட் இதுக்குள்ளே இருக்குது, எந்த டாய்க்கு வருங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இதில் இருக்கும்.
அசம்பிள் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் வந்து பேக் பண்ணிடுவாங்க, டீட்டெயிலாக பேக் பண்ணிடுவாங்க. எல்லாமே செக் பண்ணிட்டு இந்த பேக் பண்ணதுக்கப்புறமும் எல்லா காம்பனன்ட்ஸும் உள்ளே இருக்குதாங்கிறது செக்கிங்கும் இருக்குது. நம்ம இதில் பேக் பண்ணி உடன் பாக்ஸில் இது பண்ணி நம்ம சேல்ஸுக்கு ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் எந்தெந்த ஏரியாவுக்கு அனுப்பிட்டு இருக்கோம் சார்? நம்ம ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ப்ராடக்ட் அனுப்பிட்டு இருக்கோங்க சார். நம்ம இ-காமர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. சரி. 1-2 எக்ஸ்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, அவங்க ஓன் ரிஸ்கில் எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க.